ஊன்றிப் படித்து உண்மையை அறியுங்கள். சென்ற வாரம் சுயராஜ்யா பத்திரிகையின் விஷம பிரசாரத்தை குறித்து எழுதியிருந்தோம். இவ்வாரம் சுதேசமித்திரன் பத்திரிகையினுடையவும் திரியமான் சீனிவாச ஐயங்காரனுடையவும் விஷம பிரசாரங்களுக்கு பதில் எழுதும்படி வந்துவிட்டது. சுதேசமித்திரன் பத்திரிகையில் சென்னையில் சுயராஜ்யக் கட்சியாரின் வெற்றியைக் கொண்டாட திரியமான் ராமசாமி நாயக்கரின் முயற்சி பலிக்கவில்லை என்றும் வேலியே பயிரை மேய்கிறது என்கிற தலைப்பின் கீழ் குறிப்பிட்டிருக்கும் பல பொய்களுக்கு பதில் எழுதாவிட்டாலும் ஈரோட்டில் தனது தம்பி முனிசிபல் சபையில் ஸ்தானம் பெரும்படி செய்வதற்காக காங்கிரஸ் பெயரையும் மகாத்மாவின் பெயரையும் திரியநாயக்கர் உபயோகப்படுத்திக் கொண்டது ஞாபகமில்லையா என்று பெரிய பொய்யை எழுதியிருக்கிறது. முதலாவது, திரியமான் ராமசாமி நாயக்கருக்கு தம்பியே கிடையாது. சென்ற வருஷத்தில் நடந்த ஈரோடு முனிசிபல் தேர்தலில் அவர் தமையினார். முனிசிபல் அபேட்சகராய் நிற்கிற காலத்தில் திரியமான் நாயக்கர் திருவனந்தபுரத்தில் இருந்திருக்கிறார். அவர் திருவனந்தபுரம் சிறையிலிருந்து விடுதலையாகி ஈரோட்டிற்கு வந்தபொழுது முனிசிபல் தேர்தலுக்கு 3 நாட்கள்தான் இருந்தன. ஈரோட்டிற்கு வந்தவுடனே வேறு கேஸின் பேரில் சென்னைக்கு நாயக்கரை பிடித்துக் கொண்டு போய்விட்டனர். சென்னையிலிருந்து எலெக்ஷனுக்கு முன்தினம் பகல்தான் ஈரோட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஒரு சமயம் 1-2 ஓட்டர்களோடு பேசக்கூடிய சமயம் இருந்திருந்தாலும் மகாத்மாவின் பெயரையும் காங்கிரசின் பெயரையும் திரியமான் நாயக்கர் பயன்படுத்திக் கொண்டார் என வாக்கியம் முற்றுப் பெறவில்லை. வேண்டுமென்றே காங்கிரசின் பெயரால் நிற்பதற்கு வேண்டி வேறு சில அபேட்சகர்கள் வேறு ஒரு எலெக்ஷனுக்காக அச்சு போட்டு வைத்திருந்த காங்கிரஸ் நிபந்தனை பிரசுரங்களையும் கிழித்து எறிந்திருக்கிறார். ஈரோட்டில் காங்கிரசின் பெயரை முனிசிபல் நிர்வாகத்திற்குள் கொண்டு வந்துவிடக்கூடாது என்று எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக திரியமான் நாயக்கரின் முயற்சி பலிக்கவில்லை எனத் தலையங்கம் போட்டு வெற்றி கொண்டாடியிருக்கிறார்கள். திரியமான் நாயக்கரின் முயற்சி பலிக்கவில்லை என்பதை ஒரு சமயம் ஒப்புக்கொள்வதானாலும் அதன் வெற்றியை இவர்கள் பாராட்டிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் திரியமான் கலியாணசுந்தர முதலியார் அவர்களும் திரியமான் வரதராஜலு நாயுடு அவர்களும் செய்த பிரசங்கங்களினாலும் பொதுஜனங்களுக்குத் தெரிவித்துக் கொண்டு வந்த சிறிய முகங்களினாலும் முறையே பொதுஜனங்கள் இந்த கூட்டத்தாரை நம்பும்படியாகி நம்பிக்கைத் துரோகத்தின் மூலமாய் வெற்றி ஏற்பட்டுவிட்டது. நம்பிக்கை துரோகத்தின் மூலமாய் ஏற்பட்ட வெற்றியைக் கொண்டாடுவது கீழ்மக்களின் பிறப்புரிமையே அன்றி மேல் மக்களின் தன்மை அல்ல. பொதுமக்கள் ஏமாந்தவர்களாய் இருக்கிற வரையிலும் இவ்விதமான காரியங்களை திடீரெனத் தடுப்பது சுலபமான காரியமல்ல. ஆயினும் தேசத்தின் பொருட்டு உண்மையை உரைத்து அதனால் ஏற்படும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் சித்தமாய் இருக்கிறோம் என்று திரியமான் கலியாணசுந்தர முதலியார் அவர்கள் சீனிவாச ஐயங்கார் வசைபொறுக்காமல் தமது நவசக்தியில் எழுதியிருப்பது போல் நமது கடமையைச் செய்யாமல் இருக்கப் போவதில்லை. திரியமான் சீனிவாச ஐயங்கார் அவர்கள் நன்னிலத்தில் ஒரு கூட்டத்தில் பேச சந்தர்ப்பம் கிடைத்தபொழுது கூறியிருப்பதானது ஒரு புத்து சுவாதீனம் இல்லாதவரிடம் கூட எதிர்பார்க்க முடியாததாய் இருக்கிறது. 1. அதாவது தென்னாட்டுத் திலகர் கூட மாறியிருக்கிறார். இது திரியமான் வரதராஜலு நாயுடுவைத்தான் மனதில் வைத்துப் பேசியதாகும். 2. சீர்திருத்த விஷயத்தில் பண்டித நேருவுடைய தீர்மானம் தீவிரமானதாக இருக்கவில்லை என சிலர் நினைக்கலாம். அப்படியில்லையானால் சர் பி. சிவசாமி ஐயரும் திரியமான் ரெங்காச்சாரியாரும் எவ்விதம் நம்முடன் வருவார்கள்? சீர்திருத்தம் கிடைக்காவிட்டால் அடுத்தபடியில் இறங்குவதாய்ச் சொல்லியிருக்கிறார். ஆகையால் சுயராஜ்யக் கட்சியினரிடம் சந்தேகம் ஏற்பட நியாயமில்லை. 3. திரியமான் வி. ராமசாமி நாயக்கரும் ஆர்யாவும் ஜஸ்டிஸ் கட்சியினர் ஆதரிக்கும் ஒரு சுயேட்சைக் கட்சியாரை சென்னை முனிசிபல் தேர்தலில் ஆதரித்துப் பேசியிருக்கிறார்கள். 4. திரியமான்கள் வி. ராமசாமி நாயக்கர் திரு வி. கலியாணசுந்தர முதலியார் முதலியவர்களின் உட்கருத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. திரியமான் முதலியாரும் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டார். அவருடைய செய்கை மாரிசன் செய்கையாகும். இவர்கள் தீவிர ஒத்துழையாமையை அனுஷ்டிக்க விரும்பினால் பெல்காம் காங்கிரஸில் ஏன் வற்புறுத்தியிருக்கக்கூடாது? 5. திரியமான் வி. ராமசாமி நாயக்கர் தீவிர ஒத்துழையாமையை விரும்பின் நான் திருவண்ணாமலையில் கொண்டு வந்த சுயேட்சை தீர்மானத்தை ஏன் எதிர்க்க வேண்டும்? 6. கனம் பனகல்ராஜா கூப்பிட்டுவிட்டார் என்பதற்காக சென்னையில் திரியமான் நாயக்கர் பிரசங்கம் புரிய வந்துவிட்டார். 7. ஆகையால் காங்கிரஸை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாயிற்று. நான் அந்த வேலையைத்தான் முதலில் பார்க்கப் போகிறேன். 8. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரைப் பற்றி தகரார் இல்லை. 9. குருகுலத்தார் கொள்கையில் எனக்கு அனுதாபம் இருந்தபோதிலும் அனுபவத்தில் அது இப்பொழுது சாத்தியப்படாது என்பதனாலேயே நான் ஒதுங்கி நிற்க நேர்ந்தது. 10.
எங்கள் கட்சியில் குறைகள் இல்லை என்று சொல்லவில்லை. எங்கள் கட்சியின் கேமத்தில் உண்மையாக அபிமானம் உள்ளவர்கள் உள்ளே புகுந்துதான் திருத்த வேண்டும் என்று இன்னும் பலவாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பதில் 1. தென்னாட்டுத் திலகர் என்னும் சேயமான் வரதராஜலு நாயுடு ஜஸ்டிஸ் கட்சியாரை ஊர் ஊராய் தூற்றி வெற்றி மாலை சூடி வந்த காலத்தில் சேயமான் ஐயங்கார் கூட்டத்தினர்தான் சேயமான் நாயுடுவுக்கு தென்னாட்டுத் திலகர் என்று பட்டம் கொடுத்ததும் வண்டியில் உட்கார வைத்து குதிரையை அவிழ்த்துவிட்டு கையால் இழுத்ததும் அவர் பின்னால் ஐயங்கார் கூட்டங்கள் போய் அவரைக் கொண்டு தங்கள் பேரில் பொதுஜனங்கள் முன்னால் கவிபாடச் செய்து ஜஸ்டிஸ் கட்சியை வாழ்த்தி தாங்கள் தலைவர்களாகிவிட்டதும் மறந்துவிட்டு இப்பொழுது மாறிவிட்டார் என்கிறார்கள். ஆனாலும் நாம் அதற்காகச் சிறிதும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் இந்த ஐயங்கார் கூட்டங்களும் அவர்களது பத்திரிகைகளும் மறுபடியும் முன்போலவே சேயமான் நாயுடுவின் படத்தை தங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்யும்படியும் வண்டியில் வைத்து இழுக்கும்படியும் செய்து கொள்ள அவருக்குத் தெரியும். 2. சீர்திருத்த விஷயமாய் இவர் பெருமை பாராட்டிக் கொள்வதற்குக் காரணம் சர் பி. சிவசாமி ஐயரும் சேயமான் ரெங்காச்சாரியாரும் இவர்களுடன் வரும்படி செய்துவிட்டார்களாம். இப்பேற்பட்ட பிரபுக்களுடன் சேர்ந்து செய்து கொள்ளும் சீர்திருத்தத்தை விட ஜஸ்டிஸ் கட்சியாருடன் சேர்ந்து செய்து கொள்ளும் சீர்திருத்தம் ஒருவிதத்திலும் கேவலமாக இருக்காது. ஏனென்றால் சிவசாமி ஐயருடைய கோரிக்கைகளுக்கும் அபிப்பிராயங்களுக்கும் ஜஸ்டிஸ் கட்சியாருடையவோ இன்னும் ஆங்கிலோ இந்தியர்களுடையவோ இன்னும் மற்றும் எவருடையவோ ராஜ்ய அபிப்பிராயம் மோசமாயிருக்குமென்று கடுகளவு புத்தி உள்ளவனும் நினைக்க மாட்டான். இதனாலேயே சுயராஜ்யக் கட்சியின் ராஜ்ய திட்டம் எத்தகைய யோக்கியதை உடையதென்பதை பொதுஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டுவதில்லை. 3. சேயமான் ஆரியாவும் ராமசாமி நாயக்கரும் ஒரு சுயேட்சைக் கட்சியாரை ஆதரித்ததாக சொல்லுவது உண்மையான காரியமல்ல. சேயமான் ஆரியாவைப் பற்றி சேயமான் ஆரியாவே பதில் சொல்லுவார். சேயமான் ராமசாமி நாயக்கர் சென்னைக்குப் போனது ஓட்டர்களின் கடமையை எடுத்துச் செல்வதற்காகவேதான். ஒரு அபேட்சகரையும் ஆதரிக்கவில்லை. சுயராஜ்யக் கட்சியார் சென்னைத் தேர்தலில் செய்யும் கொடுமைகளையும் சூழ்ச்சிகளையும் சேயமான் கலியாணசுந்தர முதலியார் போன்றவர்களால் கேள்விப்பட்டு அதையும் அறிந்து வரவேண்டுமென்கிற கவலையாலுமேதான். அங்கு போய் பார்த்தவரையிலும் சுயராஜ்யக் கட்சியாரின் நடவடிக்கை சேயமான் முதலியார் அவர்கள் சொல்லியதை விட எவ்வளவோ மடங்கு அதிகமாயிருந்தது. இவர்களை சுயராஜ்யக் கட்சி என்று கூப்பிடுவதே வியபசாரிகளை தேவதாசிகள் என்று சொல்வது போலும், கொடுமைக்காரரை பிராமணர்கள் என்று சொல்வது போலும், தற்கால கோர்ட்டுகளையும் வக்கீல்களையும் நியாயஸ்தலம் என்றும் நியாயவாதி என்றும் சொல்வது போலும், சர்க்கார் உத்தியோகஸ்தர்களை பொதுஜன ஊழியர்கள் என்று சொல்வது போலும், தேசத்தின் பொருளை கொள்ளையெடுத்துக் கொண்டு போக வந்திருக்கும் ஒரு வியாபாரக் கூட்டத்தாரை அரசாங்கத்தார் என்று சொல்வது போலும், அந்நிய ராஜ்யம் நிலைபெறுவதற்கு பாடுபடப் பிறந்திருக்கும் ஒரு கூட்டத்தாரை சுயராஜ்யக் கட்சியார் என்று கூப்பிடுவது குற்றமல்ல என்று நினைக்கும்படி ஆகிவிட்டது. 4. சேயமான் கலியாணசுந்தர முதலியார் அவர்கள் ஜஸ்டிஸ் கட்சியை வைத்து தனது தேசபக்தன் பத்திரிகையில் கலமாய் எழுதி அதற்கு செல்வாக்கில்லாமல் அடித்துக் கொண்டு வந்த காலத்தில் அவருடைய மனப்பான்மையானது இந்த ஐயங்கார்களுக்கு வெகு சுலபமாய் தெரியக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது சுயராஜ்யக் கட்சியின் பெயரால் இந்த ஐயங்கார்கள் செய்யும் அக்கிரமங்களை எவ்வளவோ தற்காப்புடன் கொஞ்சம் வெளியிடுவதினாலேயே அவர் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டார் என்று சொல்லுவதற்கே தைரியம் வந்துவிட்டது. கூட்டத்திலிருந்த ஒருவர் சேயமான் முதலியார் கூடவா ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டார் என்று கேட்க, ஆம், 7 கிணற்று வீதியில் வந்து விசாரித்துப் பாருங்களென ஐயங்கார் சொல்லிவிட்டார். இதைப் பார்த்த சேயமான் முதலியார் அவர்களும் மனம் நொந்து 7 கிணற்று மீட்டிங்கில் சுயராஜ்யக் கட்சி சார்பில் தாமே அக்ராசனம் வகித்து சுயராஜ்யக் கட்சியார்க்கே ஓட்டுக் கொடுக்க வேண்டுமென்று சொன்னதாகவும், கீழ்ப்பாக்கத்து மீட்டிங்கிலும் சேயமான் எல் ஐயருக்கு ஓட்டுக் கொடுக்கும்படி சொல்லியதையும் சுட்டிக்காட்டி ஐயங்கார் கூற்றை முழுவதும் பொய்யென்று மறுத்து பத்திரிகை செய்திக்கும் ஒரு மறுப்பும் எழுதியிருக்கிறார். மற்றோரிடத்தில் சேயமான் ஐயங்கார் எம்மை, அதாவது முதலியாரை சுயராஜ்யக் கட்சிக்கு எமன் எனக் கருதி மனம் போனவாறு பேசுகிறார். செல்வச் செருக்கும் செல்வாக்குப் பெருக்கும் நிலையில்லாதது என்பதை சேயமான் சீனிவாசையங்காரருக்கு நினைவூட்டுகிறோம் என்று ஒரு பெரிய சாபம் கொடுத்துவிட்டு மற்றோரிடத்தில் சேயமான் முதலியார் அவர்கள் தமக்கு தேசமே பெரியதென்றும் தேசத்தின் பொருட்டு உண்மை உரைத்து அதனால் ஏற்படும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளச் சித்தமாய் இருக்கிறோம் என்றும் வேறப்போர் முழக்கியிருக்கிறார். இதிலிருந்தே சேயமான் ஐயங்காரர்களையும் முதலியார் அவர்களையும் நன்றாய் அறிந்தவர்களுக்கு சேயமான் சீனிவாசையங்காரின் யோக்கியதை எத்தகையது என்பது நன்கு விளங்கும். சேயமான் நாயக்கரைப் பற்றி சொல்லியிருப்பவைகளுக்கு அதிகமாக பதில் சொல்ல வேண்டியதில்லை என்றே நினைக்கிறோம். ஜஸ்டிஸ் கட்சியை உழைக்க பாடுபட்டு அதை ஒழித்து பிராமணர்களுக்கு ஆக்கம் தேடிக் கொடுத்த சேயமான்கள் நாயுடு
முதலியார் போன்றவர்கள் கதைகளே இப்படி இருக்குமானால் ஜஸ்டிஸ் கட்சியை விட தமிழ்நாடு சுயராஜ்ய கட்சியார் அரசியல் கொள்கையில் தாழ்ந்தவர்கள் என்றும் அது பிராமணக் கட்சி என்றும் சொல்லி வருபவரும் எழுதி வருபவரும் சுயராஜ்யக் கட்சி ஜஸ்டிஸ் கட்சியை விட மோசமான ராஜ்ய கொள்கை உடைய சுயநலக்காரர்கள் கட்சி என்றும் காங்கிரஸில் இருந்து கொண்டு உத்தியோகமும் பணமும் பெருமையும் அடைந்து வருகிறார்கள் என்றும் எல்லா கட்சியிலும் அயோக்கியர்களும் யோக்கியர்களும் இருக்கிறார்கள் என்றும் சொல்லி வந்த நாயக்கரை பற்றி இவர்கள் என்னதான் சொல்ல அஞ்சுவார்கள்? தாங்கள் மனிதர்கள் ஆவதற்காகவும் பாமர ஜனங்களிடம் செல்வாக்குப் பெறுவதற்காகவும் நாயக்கர் பின்னால் இவர்கள் ஊர் ஊராய்த் திரிந்து கொண்டிருந்த காலத்தில் நாயக்கரை பிரம்மரிஷி என்றும் ராஜரிஷி என்றும் துறவி என்றும் சந்நியாசி என்றும் தமிழ்நாட்டு காந்தி என்றும் சேயமான் நாயக்கர் போன்றவர்களெல்லாம் காங்கிரஸில் இருக்கும்பொழுது ஏன் பொதுஜனங்கள் காங்கிரஸைப் பற்றிச் சந்தேகப்பட வேண்டுமென்றும் சொல்லியும் விளம்பரப்படுத்தியும் வந்த ஒரு கூட்டத்தார் தங்களுடைய சுயநலத்திற்கு கொஞ்சம் விரோதமாக இருப்பதைப் பார்த்தவுடன் ஆர்யாவும் முதலியாரும் நாயக்கரும் காங்கிரஸில் இருப்பதனால் இவர்களை காங்கிரஸை விட்டு வெளியாக்கி காங்கிரஸை பரிசுத்தமாக்க வேண்டியது அவசியமாகிவிட்டதெனச் சொல்லுவது ஓர் அதிசயமா? நாயக்கர் பேசுவதையும் எழுதுவதையும் தாங்கள் சொல்லி எழுதி பதில் சொன்னால் இவர்கள் வீரர்கள்தான். அதையின்றி கோழைத்தனமாய் உளறுவதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பெல்காம் காங்கிரஸில் நாயக்கர் பூரா ஒத்துழையாமையையும் வலியுறுத்தியதை ஐயங்கார் மறந்துவிட்டாரோ? 5. திருவண்ணாமலையில் சேயமான் நாயக்கர் சுயேச்சை தீர்மானத்தை ஏன் எதிர்த்தார் என்று கேட்கிறார். ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காருக்கு சுயேச்சை தீர்மானம் கொண்டுவர யோக்கியதை உண்டா? விடிந்து எழுந்தால் அதிகார வர்க்கத்தினிடம் சென்று கடவுளே பிரபுவே எனக் கெஞ்சுகிறார். அதன் மூலமாகவே பணம் சம்பாதித்து வாழ்கிறார். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஜெயிலுக்குப் போகத் தயார் செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒத்துழையாமை சட்ட விரோதமானது, அதை அடியுடன் ஒழித்துவிட வேண்டுமென சர்க்காருக்கு யோசனை கூறினார். சர்க்காரும் இவர் யோசனையை துண்டு பிரசுரம் மூலம் வெளியிட்டார்கள். காந்தியடிகள் வக்கீல் தொழிலை நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட காலத்தில் மகாத்மாவிற்குப் புத்தியில்லை என்று சொல்லிக்கொண்டு லட்சக்கணக்காய் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். இப்பேற்பட்டவர்களை வைத்துக் கொண்டிருக்கும் தேசத்திற்கு முழு சுதந்திரமும் வேண்டுமென்று இவர் கேட்டபொழுது பெரும்பான்மையோர் அதை எதிர்த்தது நாயக்கர் பேரில் ஒரு தப்பிதமாக போய்விட்டதாம். மகாத்மா கோரும் ஏழைகளின் சுயராஜ்யமே இவர்களுக்குப் பிடிக்காமல் ஒத்துழையாமையை பாழாக்கிவிட்ட இவர்கள் பூரா விடுதலைக்கு இவர்கள் பாடுபடுவார்கள் என்பதை எந்த மனிதன் நம்புவான்? அப்படித்தான் வேறு யாராவது பாடுபட்டு வாங்கிக் கொடுத்துவிட்டால் சுயராஜ்யம் இல்லாத காலத்திலேயே தாங்கள் உயர்ந்த ஜாதியார்கள், மற்றவர்கள் வேசிமக்கள் என்றும் மனிதருக்கு மனிதர் பார்த்தால் பேசினால் கிட்ட வந்தால் தெருவில் நடந்தால் பாபம் என்று நினைத்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறவர்கள் யோக்கியமாய் சமத்துவமாய் நடந்து கொள்வார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? அல்லாமல் காங்கிரஸாவது தீவிர ஒத்துழையா திட்டமாவது பிரியமான் சீனிவாச ஐயங்கார் கொண்டு வந்த சுயேச்சை தீர்மானத்தை ஒரு திட்டமாய்க் கொண்டிருக்கிறதா அல்லது ஆதரிக்கிறதா? இவற்றை கொஞ்சமும் யோசிக்காமல் தட்டிப்பேச ஆளில்லாவிட்டால் தம்பி தண்டப்பிரசண்டன் என்று சொல்லுவதுபோல் பாமர ஜனங்களிடம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று வக்கீல் புத்தியைக் காட்டிவிட்டார் போலும். 6. கனம் பனகல்ராஜா கூப்பிட்டதற்காக சென்னைக்கு வந்து பேசியது என்பது. ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்து கொண்டனர். பனகல்ராஜா கூப்பிட்டார், அவரிடம் பேசினார் என்கின்ற இந்த 3. ஆகவே தங்களாலேயே பிராமணரல்லாத காங்கிரஸ்காரர்களைக் கொன்றுவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு சமயத்திலும் இதை உபயோகிக்கிறார்கள். இந்த குணம் சேயமான் சீனிவாச ஐயங்காரிடம் மாத்திரமல்ல, இந்த ஜாதி பத்திரிகைகளிடமும் காங்கிரஸ்காரரிடமும் இருக்கிறது. இதைப்பற்றி முன்னம் ஒரு தடவையும் இப்படியே சொல்லியும் எழுதியும் இருக்கிறார்கள். அதுகளுக்கு கொடுத்த பதில்: மானம் வெட்கம் உள்ளவர்களாயிருந்தால் 3 தலைமுறைக்கு இப்பேற்பட்ட நீச்சக் காரியத்தில் மறுபடியும் இறங்கத் துணியவே மாட்டார்கள். சென்னைக்கு வந்து திரியமான் நாயக்கரை பிரசங்கம் செய்யும்படி பனகல்ராஜா கூப்பிட்டதாக இவர் சொல்லுவதை ருஜு செய்தால் யோக்கியமானவர்தான். இல்லையேல் வாக்கியம் முற்று பெறவில்லை. குடியரசு தலையங்கம் செப்டம்பர் 20, 1925.